ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். இப்போது CBSE +2 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொன்னால், ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் ஆர். இந்த ஆருங்கிறது ரியல் நம்பர் சிஸ்டம். சரிங்களா? ரெண்டாவது கொடுத்துருக்க ஆர் இருக்கு இல்லையா, இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ரியல் நம்பர் சிஸ்டம். சரிங்களா? ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸில் உள்ள நம்பர்ஸை பூரா எடுத்து ஒரு ஆர்டர்டு பேர்ஸ் உள்ள ரிலேஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். எப்படி க்ரியேட் பண்ணுறேன்? ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் ஏ கம்மா பி வேர் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஒரு ரெண்டு நம்பர் நான் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள எழுதினோம்னா அதில் முதல் நம்பரானது ரெண்டாவது நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கணும் அல்லது ரெண்டாவது நம்பரோட கம்மியாக இருக்கணும். A is less than or equal to B is reflexive and transitive but not symmetric ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு வந்து சிமெட்ரிக் மட்டும் கிடையாது, ரிஃப்ளாக்சிவும் இருக்கும், டிரான்சிட்டிவும் இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் given R அப்படி எடுத்துக்கிறோம். given R equal to set of ordered pair A, B where A is less than or equal to B. இப்போ ரிஃப்ளாக்சிவ் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ரிஃப்ளாக்சிவ் கண்டிஷனை பொறுத்த மாதிரி ரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளாக்சிவ் வந்து என்ன, நமக்கு ஏன் ஒரு எலமெண்ட் என்னோட கிவன் செட்டில் இருந்துச்சுன்னா, கிவன் செட் இப்போ ரியல் நம்பர் ஆர் இல்லையா, ஏன் ஒரு எலமெண்ட் ஆரில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏக்கமா ஏ எங்கே இருக்கணும், ஆரில் இருக்கணும். இது வந்து கிவன் செட், ரியல் நம்பர் செட். இது ஆறு, இது வந்து ரிலேஷன் ஆர். இந்த ஆர்டர்ட் பேர் ரிலேஷன் இருக்குது இந்த ஆர். ஓகே, ரெண்டும் குழப்பிடக்கூடாது. இது வந்து ஆக்சுவலாக ஏ மாதிரி, கேபிட்டல் ஏ மாதிரி. இது வந்து ரிலேஷன் ஆர். அப்போ ஏன்னு ஒரு நம்பர் ஆரில் இருந்துச்சுன்னா ஏக்கமா ஏவும் ஆரில் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி தானே. இப்போ ஒன்றுன்னு ஒரு நம்பர் நான் ஆரில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், ரியல் நம்பரில் 1 எடுத்தேன்னு சொன்னால் 1,1 அப்படிங்கிறது நம்மளோட இந்த செட்டில் வந்துடுமா? ஏன் அப்படின்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. அப்போ ஏயும் பியும் சமமாகவும் இருக்கலாம். அப்போ 1,1 வந்துடும். அடுத்து 1,2 வரும், 1,3 வரும். இப்படியே நம்ம எழுதிட்டே போகலாம். அதே மாதிரி 2,3 எழுதலாம். 2,1 எழுத முடியாது. 2,1 போட்டோம்னா A2 B1 ஆயிரும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. 2,2 போடலாம், 2,3 4 5 6 போடலாம். அதே மாதிரி 3,3 3,4 3,5 3,6 எட்ஸெட்ரா போட்டே போகலாம் நம்ம. சரிங்களா? ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரும். அப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சோம், நமக்கு 1,1 இருக்கும், 2,2 இருக்கும், 3,3 4,4 5,5 இது எல்லாமே இதில் வந்துடும். தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளாக்சிவ்னு சொல்லிடலாம். சரிங்களா? எப்படி எழுதணும் பாருங்கள். ஃபார் ஆல் ஏ இன் கேபிட்டல் ஆர், அது இது வந்து ரியல் நம்பர் சிஸ்டம். சரிங்களா? ஸோ அப்போ ஆரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நம்பர் ஏன்னு எடுத்தாலும் ஏ ஆனது ஏக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஆகும். ஒரு நம்பர் தனக்கு தானே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், ஈக்குவல்ட்டு சொல்லிக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ இஸ் சாட்டிஸ்ஃபைடு, தென் தட் இஸ் ஏ கமா ஏ இன் ஆர். அதனால் ஏ கமா ஏயும் ஆரில் இருக்குன்னு அர்த்தமாயிரும். தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளாக்சிவ். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சிமெட்ரிக். சிமெட்ரிக்கு பாருங்கள் அதே மாதிரி ஃபார் ஆல் ஏ கமா பி அப்படிங்கிற நம்பர் ஆரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பி கமா ஏ ஆரில் இருக்கணும். இப்போ சப்போஸ் நான் ஏ கமா பி அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஏ கமா பி வந்து என்னென்னா 1,2ன்னு வச்சுக்கோங்க. அப்படி எடுத்தால் எனக்கு என்னாகும், 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு வரும். இதே இது பி கமா ஏ எடுக்கிறப்ப என்னாகும், 2,1ன்னு ஆகும். 2,1னா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இது வந்து நாட் பாசிபிள். இங்கே 1,2னா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 போடுறோம் இல்லையா. அப்போ 2,1 என்ன செய்யணும், 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் போடணும். பட் 2ஓட வேல்யூ 1ஓட சின்ன நம்பராக கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நாட் பாசிபிள். அதனால் இங்கே என்ன கிடையாது, எனக்கு சிமெட்ரிக் கிடையாது. பாருங்கள், தட் இஸ் இஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி இருந்துச்சுன்னா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏயாக இருக்காது. தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். அதே மாதிரி தான் இங்கே டிரான்சிட்டிவ் பாருங்கள். ஏ கமா பி அப்படின்னு ஒரு ஆர்டர் பேர் என்ன அர்த்தம், ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு அர்த்தம். அதே மாதிரி பி கமா சின்னு ஒரு ஆர்டர் பேர் என்ன அர்த்தம், பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. பாருங்கள், ஏயை விட பி பெருசு, பியை விட சி பெருசு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஏயை விட சி பெருசு. தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் ஏ கமா சி இன் ஆர். தட் இஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அண்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொன்னால் தென் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. தேர்ஃபோர் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். அப்போ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டின் படி என்ன சொல்கிறாங்க நம்மளவங்க, ரிஃப்ளாக்சிவ் இருக்கும், டிரான்சிட்டிவ் இருக்கும், பட் சிமெட்ரி இருக்காதுன்னு சொன்னாங்க. சிமெட்ரி மட்டும் இல்லைன்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்